நமது முந்தைய அமர்வுகளில் நமது அன்றாட வாழ்வில் எண்ணற்ற கார்பன் சேர்மங்களை பயன்படுத்துவதால் மனித வாழ்வில் கார்பன் ஒரு பிரிக்க முடியாத உறுப்பு என்பதை நீங்கள் ஆய்வு செய்திருக்கிறீர்கள். இதற்கு காரணம் நாம் உண்ணும் உணவு, நோய்வாய்ப்பட்டால் உட்கொள்ளும் மருந்துகள், உடுத்தும் உடைகள், நாம் பயன்படுத்தும் உள்நாட்டு மற்றும் ஆட்டோமொபைல் எரிபொருள்கள், பெயிண்ட், அழகு சாதன பொருட்கள், ஆட்டோமொபைல் பாகங்கள் போன்றவற்றில் கார்பன் கலவைகள் உள்ளன. ஆனால் இவை எவ்வாறு உருவாக்கப்பட்டன? என்னுடன் இந்த அற்புதமான புதிய தலைப்பில் தொடங்குவோம். கற்றுக்கொள்வீர்கள். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் இதை பற்றி புரிந்து கொள்ள முடியும். கார்பன் கலவையில் பிணைப்பு, கார்பன் சேர்மங்களில் வெவ்வேறு கலப்பினமாக்கல், sp3 கலப்பு, sp2 கலப்பு, sp கலப்பு. முக்கிய வார்த்தைகள்: கோவலன்ட் பிணைப்பு, கலப்பினம், ஒற்றை பிணைப்பு, இரட்டை பிணைப்பு, ட்ரிபிள் பிணைப்பு. அமர்வை தொடங்குவதற்கு முன் இந்த அமர்வுக்கான கருத்து வரைபடத்தை பார்ப்போம். நாம் முதல் தலைப்பு கார்பன் கலவையில் பிணைப்பு. கார்பன் என்பது உலோகம் அல்லாத ஒரு தனிமம். இது நவீன கால அட்டவணையில் 14வது குழு அல்லது 4A குழுவிற்கு சொந்தமானது. இந்த குழுவின் தனிமங்கள் வேலன்ஸ் ஷெல்லில் 4 எலக்ட்ரான்களை கொண்டுள்ளன. கார்பனின் அணு எண் 6. இது தரை நிலையில் இருக்கும்போது கார்பனின் மின்னணு கட்டமைப்பு ஆகும். அருகில் உள்ள உன்னத வாயு அல்லது நிலையான உறுப்பு ஹீலியம் போன்ற உள்ளமைவை அடைய கார்பன் 4 எலக்ட்ரானை விட்டு வெளியேற வேண்டும் அல்லது 4 எலக்ட்ரான்களை எடுக்கலாம். கார்பனின் கருவில் 6 புரோட்டான்கள் மட்டுமே இருப்பதால் 6 புரோட்டான்கள் 10 எலக்ட்ரான்களை வைத்திருப்பது கடினமாக இருக்கும். எனவே கார்பன் C4 அயனிகளை உருவாக்க முடியாது. கார்பன் வெளிப்புற ஷெல்லில் இருந்து 4 எலக்ட்ரான்களை இழந்தால் இது C4 அயனிகளை உருவாக்க வேண்டும். இதற்கு சாதாரணமாக கிடைக்காத பெரிய அளவிலான ஆற்றல் தேவைப்படுகிறது. உள்ளமைவு போன்ற ஹீலியத்தை பெற கார்பன் அதன் சொந்த அணுக்கள் அல்லது பிற தனிமங்களின் அணுக்களுடன் 4 கோவலன்ட் பிணைப்புகளை உருவாக்க வேண்டும். கார்பன் அணுவால் பிணைப்புகள் உருவாகும் சாத்தியம் பின்வருமாறு: ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்ற ஒரே தனிமத்தின் அணுக்கள் கொண்ட 4 ஒற்றை கோவலன்ட் பிணைப்புகள், அல்லது வெவ்வேறு தனிமங்களின் அணுக்களுடன் 4 ஒற்றை கோவலன்ட் பிணைப்புகள். கார்பன் அணுக்கள் ஒரு இரட்டை பிணைப்பு மற்றும் இரட்டை ஒற்றை பிணைப்புகளை உருவாக்கலாம்.
கார்பன் அணுக்கள் ஒரு ஒற்றை பிணைப்பையும் 3 பிணைப்பையும் உருவாக்கலாம். மேலே குறிப்பிட்டுள்ளபடி கார்பன் அணுக்கள் எவ்வாறு பல்வேறு வழிகளில் பிணைப்புகளை உருவாக்குகின்றன? இங்கே 1s2 2s2 2p2 ஆக இருக்கும் நிலையில் கார்பன் அணுவின் மின்னணு உள்ளமைவை காணலாம். உற்சாகமான நிலையில் கார்பன் அணு அதன் 2s எலக்ட்ரான்களில் ஒற்றை 2pக்கு அளிக்கிறது. ஒவ்வொரு கார்பன் அணுவிலும் இணைக்கப்படாத 4 எலக்ட்ரான்கள் உள்ளன, மேலும் அவை உற்சாகமாக இருக்கும்போது 4 கோவலன்ட் பிணைப்புகளை உருவாக்கும். ஆனால் ஒரு கேள்வி உள்ளது. கார்பனை தூண்டுவதற்கு தேவையான ஆற்றல் எங்கிருந்து வருகிறது? பிணைப்புகள் உருவாகும் போது ஆற்றல் வெளியிடப்படுகிறது மற்றும் அமைப்பு மிகவும் நிலையானதாகிறது. கார்பன் 2 பிணைப்புகளை விட 4 பிணைப்புகளை உருவாக்கினால் இன்னும் அதிக ஆற்றல் வெளியிடப்படுகிறது. அதனால் உருவாகும் மூலக்கூறு இன்னும் நிலையானதாகிறது. 2s மற்றும் 2p சுற்றுப்பாதைகளுக்கு இடையே உள்ள ஆற்றல் வேறுபாடு மிகவும் சிறியது. கார்பன் அணு பிணைப்புகளை உருவாக்க தயாராக இருக்கும்போது அது பிணைப்பு ஆற்றலில் இருந்து ஒரு சிறிய அளவு ஆற்றலை பெறுகிறது மற்றும் 4 இணைக்கப்படாத எலக்ட்ரான்களை கொடுக்க 2s முதல் வெற்று 2pz வரை எலக்ட்ரான்களை மேம்படுத்துவதில் உற்சாகமடைகிறது. கலப்பினத்தின் கருத்து லீனஸ் பாலிங்கால் அறிமுகப்படுத்தப்பட்டது, அதாவது 1931. ஆற்றல் மற்றும் வடிவம் போன்ற ஒரே மாதிரியான பண்புகளுடன் சம எண்ணிக்கையிலான புதிய சுற்றுப்பாதைகளை வழங்க தனிப்பட்ட அணுக்களில் ஏறக்குறைய சம ஆற்றல் கொண்ட சுற்றுப்பாதைகளை மறுபகிர்வு செய்வது கலப்பினம் என்று அழைக்கப்படுகிறது. புதிதாக உருவாகும் சுற்றுப்பாதைகள் ஹைபிரிட் ஆர்பிட்டால்ஸ் என அழைக்கப்படுகின்றன. உற்சாகமான கார்பன் அணுவில் அதன் ஒரு s ஆர்பிட்டால் மற்றும் 3 p ஆர்பிட்டால்கள் ஒன்றிணைந்து sp3 ஆர்பிட்டால்கள் எனப்படும் 4 ஒத்த சுற்றுப்பாதைகளாக மாற்றியமைக்கப்படுகின்றன. இதனால் கார்பன் அணு sp3 கலப்பினத்திற்கு உட்படுகிறது. 4 எலக்ட்ரான்கள் ஒவ்வொன்றும் sp3 கலப்பின சுற்றுப்பாதைகள் எனப்படும் புதிய 4 ஒத்த கலப்பின சுற்றுப்பாதையில் நுழைகின்றன. கலப்பினமானது கார்பனுக்கு ஒரே மாதிரியான 4 sp3 கலப்பின சுற்றுப்பாதைகள் மற்றும் இவை ஒவ்வொன்றும் ஒரு எலக்ட்ரானை கொண்டிருக்கும். கார்பனில் 4 இணைக்கப்படாத எலக்ட்ரான்கள் இருப்பதால் அது மற்ற 4 அணுக்களுடன் பிணைப்புகளை உருவாக்கும் திறன் கொண்டது. வேலன்ஸ் பாண்ட் கோட்பாட்டின்படி ஒரு சேர்மம் sp3 கலப்பினத்தை கொண்டிருக்கும் போது கட்டமைப்பு டெட்ராஹைட்ரனாக இருக்கும். மீத்தேன் ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். மீத்தேன் கருவில் மைய அணு கார்பன் டெட்ராஹைட்ரனின் மையத்தில் உள்ளது. புள்ளி விவரங்களை காண்க. இது ஒரு கார்பன் அணு மற்றும் 4 ஹைட்ரஜன் அணுக்களுக்கு இடையே 4 sp3 s சிக்மா பிணைப்புகளை உருவாக்க வழிவகுக்கிறது. இந்த பிணைப்புகள் அனைத்தும் சம ஆற்றல் கொண்டவை.
2 ஒற்றை கோவலன்ட் பிணைப்புகளையும் ஒரு இரட்டை பிணைப்பையும் உருவாக்கும் கார்பன் அணுவின் திறனை எவ்வாறு விளக்குகிறீர்கள்? இது sp2 கலப்பினத்தில் விளக்கப்படும். எத்திலீன் மூலக்கூறை உதாரணமாக கருதுங்கள். இது ஒரு s ஆர்பிட்டால், அதாவது 2 s மற்றும் 2 p ஆர்பிட்டால்கள், அதாவது 2 px மற்றும் 2 p ஆர்பிட்டால், அதாவது 2 px 2 py என்று சொல்லுங்கள், மற்றும் 3 sp 2 ஆர்பிட்டால்களை உருவாக்குவதற்கு மறுசீரமைப்பு செய்யப்படுகிறது. இப்போது ஒவ்வொரு கார்பன் அணுவும் ஒரு p ஆர்பிட்டாலுடன், அதாவது pz என்று சொல்லுங்கள், கலப்பினப்படுத்தப்படாமல் உள்ளது. ஒரு எலக்ட்ரானை கொண்ட 3 sp2 சுற்றுப்பாதைகள் ஒவ்வொன்றும் 120 டிகிரி கோணத்தில் கார்பன் அணுக்களின் உட்கருவை சுற்றி பிரிக்கப்படுகின்றன. கார்பன் பிணைப்புகளை உருவாக்க தயாராக இருக்கும்போது ஒரு கார்பன் அணுவின் ஒரு sp2 சுற்றுப்பாதையானது மற்ற கார்பன் அணுவின் sp2 சுற்றுப்பாதையை மேல் பொறுத்து sp2 சிக்மா, அதாவது சிக்மா குறியீடு பிணைப்பை உருவாக்குகிறது. ஒவ்வொரு கார்பன் அணுவின் மீதமுள்ள 2 sp2 சுற்றுப்பாதைகள் இணைக்கப்படாத எலக்ட்ரான்களை கொண்ட 2 ஹைட்ரஜன் அணுக்களின் s ஆர்பிட்டால்கள் ஒன்றுடன் ஒன்று சேர்க்கப்படுகின்றன. இரண்டு கார்பன் அணுக்களில் உள்ள கலப்பினப்படுத்தப்படாத pz சுற்றுப்பாதைகள் படத்தில் காட்டப்பட்டுள்ளபடி பக்கவாட்டால் ஒன்றுடன் ஒன்று பை பிணைப்பை உருவாக்குகின்றன. அதாவது ஈத்தேன் மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே ஒரு சிக்மா, அதாவது சிக்மா குறியீடு பிணைப்பு மற்றும் பை, அதாவது பை குறியீடு பிணைப்பு உள்ளது. இந்த நேரத்தில் நாம் sp கலப்பினத்தை பற்றி பேசுகிறோம். இம்முறை அவர்கள் s சுற்றுப்பாதை, அதாவது 2 s மற்றும் 2 p சுற்றுப்பாதைகளில் ஒன்றை பயன்படுத்துகின்றனர், ஆனால் மற்ற 2 p சுற்றுப்பாதைகளை மாற்றாமல் விடுகின்றனர். உருவாக்கப்பட்ட புதிய கலப்பின சுற்றுப்பாதைகள் sp கலப்பின சுற்றுப்பாதைகள் என்று அழைக்கப்படுகின்றன, ஏனெனில் அவை s ஆர்பிட்டால் மற்றும் ஒரு p ஆர்பிட்டால் தங்களை மறுசீரமைக்கப்படுகின்றன. உதாரணமாக அசிட்டிலீனை எடுத்துக்கொள்வோம். அசிட்டிலீன் மூலக்கூறில் 2 கார்பன் அணுக்களுக்கு இடையே 3 பிணைப்பு உள்ளது மற்றும் ஒவ்வொரு கார்பன் அணுவின் 4வது வேலன்சியும் ஹைட்ரஜன் அணுக்களால் திருப்திப்படுத்தப்படுகிறது. இது அசிட்டிலீன் மூலக்கூறின் கலப்பினமாகும். நம் அடுத்த தலைப்பு ஹைட்ரோகார்பன். கார்பன் மற்றும் ஹைட்ரஜன் அணுக்கள் மட்டுமே கொண்ட கரிம சேர்மங்கள் ஹைட்ரோகார்பன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஹைட்ரோகார்பன்கள் மேலும் அல்கேன், அல்கீன் மற்றும் அல்கைன் என 3 வகைகளாக பிரிக்கப்படுகின்றன. இவை ஹைட்ரோகார்பன்கள். இதில் ஒற்றை பிணைப்புகள் மட்டுமே உள்ளன. அவை பொது வாய்ப்பாடு CnH2n-2, அதாவது இங்கு n ஈடு 1, 2, 3 தொடர்ச்சி மூலம் குறிப்பிடப்படுகின்றன. n ஈடு 1 ஆக இருக்கும் எளிய அல்கேன் மீத்தேன், அதாவது CH4 ஆகும். 1 அல்லது அதற்கு மேற்பட்ட C பிணைப்புகளை கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் அல்கீன்கள் எனப்படும். இவை நிறைவுறாத சேர்மங்கள். அவை
CnH2 என்ற பொதுவான சூத்திரத்தால் குறிக்கப்படுகின்றன. கார்பன் மற்றும் கார்பன் 3 பிணைப்பு கொண்ட ஹைட்ரோகார்பன்கள் அல்கைன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. கார்பன் அணுக்களுக்கு இடையே மும்மடங்கு பிணைப்பு இருப்பதால் அவை நிறைவுறாதவை. அவை CnH2n2 என்ற பொதுவான சூத்திரத்தை கொண்டுள்ளன.